அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்டுகளை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாரும் ஒரு பாவம் பண்ணியிருக்கீங்க, பெரிய தப்பு பண்ணியிருக்கிறீங்க. அதுக்கான பரிகாரத்தை முதல்ல தேடிக்கங்க, அப்புறமா நம்ம விஷயத்தை பேசுவோம். என்ன அப்படிங்கிறீங்களா? ஆமாங்க, முந்தா நேற்று நடந்துச்சுல்ல விருதுநகரில் திமுகவுடைய இளைஞரணி கூட்டம். அந்த கூட்டத்துக்கு வந்த உடன்பிறப்புகள்லாம் ஏதோ 200 வந்தாங்க, 300 வந்திருக்கிறாங்க. ஏதோ காசு கொடுத்து ஏதோ குவார்ட்டருக்காகவும் கோழி பிரியாணிக்காகவும் அவங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அவங்களுக்கு வண்டி வச்சு நாய் பிடிக்கிற வண்டி, கோழி முட்டை ஏற்றுற வண்டி, கோழி ஏற்றுற வண்டி, கேரளாவுக்கு ஆடு மாடு ஏற்றுற வண்டி அப்படின்ற வண்டிகள்லாம் வந்து உடன்பிறப்புகளை அள்ளி போட்டுக்கிட்டு எடுத்துகிட்டு வந்து அங்கே விட்டுருக்குறாங்க. அப்படி கூட்டின கூட்டம் தான் அது. அவங்க அப்படியே உணர்ச்சியோடு அப்படியே வந்துட்டாங்களா கூட்டத்துக்கு அப்படின்லாம் சொல்லி நீங்கள் எல்லாரும் கேவலப்படுத்திட்டு இருந்தீங்கல்ல. உங்கள் எல்லாருக்கும் ஒரு தரமான பதிலடி வீடியோ நான் வச்சுருக்கிறேன். ஆமாம், அவங்களாம் சாதாரண ஆள் நினச்சிட்டிங்களாங்க. அந்த யங்ஸ்டர்ஸ் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் மல்டிநேஷ்னல் கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. அன்றைக்கி வந்து ஒரு நாள் அவங்க லீவு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. மந்த்லி 1.5 lakhs அவங்க சம்பளம். அப்படி பார்த்தா வருஷத்துக்கு எங்கே போகுது? டேக்ஸ் பேயர்ஸுங்க அவங்கெல்லாம். அது தலைவருக்காக கழகத்துக்காக ஃபாரின்ல இருக்கிற அவங்க பாஸ்கெட்டெல்லாம் ஃபோன் பண்ணி லீவ் சொல்லிட்டு வந்திருக்கிற ஐடி ப்ரொஃபஷனல்ஸ். அவங்கள போய் கண்டமேனி கேவலப்படுத்திட்டு இருக்கிறீங்க. தம்பி, என்னப்பா ஆச்சு உனக்கு? நேற்றெல்லாம் நல்லா தானே பேசிட்டு இருந்தது, திடீர்னு என்ன புது ரூட்டில் உருட்டுற அப்படிங்கிறீங்களா? உடன்பிறப்புகள் கொடுத்திருக்கிற வாக்குமூலம், உத்தரவாதம் பாருங்க நீங்களே. வாய்ப்பே கிடையாது. அதுக்கு வாய்ப்பு கிடையாது. நாங்க யாருமே காசு வாங்கல. நாங்க எல்லாருமே ஒரு கம்பெனிக்கு தலைக்கு 1 லட்சம் சம்பளம் வாங்குறோம். ஆனா இன்னைக்கு லீவ் போட்டு நாங்க வந்திருக்கோம். என்ன ரீசன் அப்படின்னா, எங்க இளைஞர் மாநாட்டுக்காண்டி வந்திருக்கோம். காசுக்காண்டி வரேன். நான் 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறேன். என் ஃப்ரெண்ட் பேசினா தெரியுமா, தலைக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு சம்பளம் வாங்குறாங்க. நீங்க நாங்க வந்த ரீசன் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தளபதிக்காண்டி நாங்க வந்திருக்கோம். பயங்கரமான ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாம் விட்டுட்டு தான் அங்கே வந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு அது பார்க்கும்போது கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியது தான் அப்படின்னு நான் ஒருத்தரை கன்வின்ஸ் பண்ண போனதுக்கு பொலின்னு ஒன்று வைக்கிறது எனக்கு வந்தாங்க. ஜஸ்ட் மிஸ் அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகிட்டு என்னையா பிரச்சனை அப்படின்னு கேட்டால், யார் இவங்களாயா? இவங்களா? அப்போ அது என்னது அப்படின்னு சொல்லி வீடியோ காட்டுறாங்க. என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தா, எது இந்த வாழைத்தார் வீடியோ தானே அப்படின்னா, ஐயோ அதெல்லாம் தான் நேற்றே எல்லாரும் பார்த்துட்டாங்களே, அதை விட இன்னொன்று பாரியா அப்படிங்கிறாங்க. பார்த்தா இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் ஒரு அரசு 5 ஆண்டுகள் நாம செஞ்சிருக்கக்கூடிய மாதிரி ஒரு சாதனைகள் செஞ்ச வரலாறு வரக்கூடிய அந்த செய்திகளான இவ்வாறாக எனது அருமை உடன்பிறப்புகள் சாயந்தரம் வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் என்ன பண்ண போனாலும் மரியாதை குறைஞ்சிடக்கூடாது, போன உடனே வீட்டம்மாவை இம்ப்ரெஸ் பண்ணிடணும் அப்படின்ட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு அழகு செடிகள் அங்கேருந்து ஆட்டையை போட்டுக்கிட்டு அப்படியே போகிற வழியில் பிக்கப் பண்ணிக்கிட்டு அப்படியே போனோம்னா கோபமாக நம்ம முகத்தை பார்க்கும்போது, உனக்காக நான் ஆண்டி வேலை பார்த்து வாங்கிட்டு வந்தேன், உனக்கு இது ரொம்ப பிடிக்கும் தானே அப்படின்னு உடனே அவங்களும் ஐ அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சிருவாங்க. அப்படிங்கிற மாதிரி இங்கிறது ஒரு சயின்டிஃபிக் கால்குலேஷன் போடுறாங்க பாருங்க. இவங்க தான் அந்த ஸ்டாஃபுங்களாயா 50 ரூபா 60 ரூபா 100 ரூபா கொடுத்து செடி கூட வாங்கிட்டு போக மாட்டாங்களா? இதை கூட வந்து அங்கே அந்த மண்டபத்திலையோ அல்லது அந்த வந்தல்லையோ அழகுக்கு வச்சிருக்கிறாங்களே, அங்கேருந்து அதை உருவிக்கிட்டு புடிங்கிட்டு தான் போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதெல்லாம் இது ஒரு பக்கம், இந்த காட்சிகள்லாம் பார்க்கும்போது அப்படின்னு தோணினாலும் இன்னொரு பக்கம் பின்னணியில் பேக்ரவுண்டில் ஆத்துன்னு ஆத்தினுக்கிறாருங்க பெரிய மனுஷன் ஐயா ஸ்டாலின். ஏதோ நேஷனல் லெவல் நம்பர் 1 அப்படிங்கிற மாதிரி சவுண்டெல்லாம் நமக்கு கேட்குது. இந்தியாவிலேயே அப்படின்லாம் கேட்குது. இந்தியாவிலே இந்த திராவிட மாடல் தான் நம்பர் 1, தமிழ்நாட்டுக்குள்ள பாஜகவால் வரவே முடியாது அப்படின்னு ஐயா ஸ்டாலின் சொல்லும்போதே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி உடன்பிறப்பு பிடிக்கிட்டாரு. என்னங்க அப்படின்னா, அது செடி இழுத்தங்க வந்துருச்சு, பரவாயில்ல வேறு அந்துக்காமல் வந்திருக்குது, அப்படியே கொண்டு போய் வச்சோம்னா அப்படியே பிக்கப் ஆகி வளர்ந்து வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரே சந்தோஷம். இவங்க தான் ஒரு நாள் சம்பளத்தை விட்டு வந்த முகர கட்டிங்களாயா அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட சண்டைக்கு வராங்க. விடுங்க, என்ன போயிட்டு பார்க்க க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. நீங்க குடிக்கிறதுக்கான கூழ்பானம் மாசா குட்டே பிஸ்கட், மில்க் பேன்ஸ், அதாவது கிரீன் பிஸ்கட். ரைட்டு, அடுத்ததான் நம்ம இந்த பொலிட்டிக்கல் அப்டேட்ஸ் அதுக்குள்ளே போயிடலாம். இப்போ நமக்கு வரக்கூடிய தகவல்கள் என்னவா இருக்குது அப்படின்னா, தேமுதிக முன்ன நம்ம ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி பேசின வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம், 50 விழுக்காடு அதிமுக பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, 50 விழுக்காடு திமுக பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னுமே அந்த சீட்டு பேரம் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்குது. திமுக ஒரு நம்பரை ஆஃபர் பண்ணியிருக்காங்க, அதிமுக ஒரு நம்பர் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஆனால் தேமுதிக எதிர்பார்க்குற நம்பர் அப்படிங்கிறது இவங்க ரெண்டும் ஆஃபர் பண்ணதுக்கும் அதுக்கும் எங்கேயோ தூரத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் கடைசியில் இர்ரெலவெண்ட்டாக போயிட போகிறாங்க. ரொம்ப வெயிட் பண்ண வச்சு இப்போவே பாருங்கள்,
ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு இருந்த ஹைப் அப்படிங்கிறது லேட் ஆக குறைஞ்சிட்டே வருது. அவங்களுடைய தொண்டர்களுக்குள்ளேயே சோர்வு அப்படிங்கிறது வந்துட்டே வருது. இது அவங்க சீக்கிரமா முடிவெடுத்து சரி பண்ணி ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருந்த வரை திமுக கூட்டணிக்கு போல அப்படின்ற பட்சத்துல இப்ப கூடுதலா 1 சீட் 2 சீட் கிடைக்கிறது அப்படின்றதுக்காக திமுக கூட்டணிக்கு போறது அப்படிங்கிறது தப்பு அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இயற்கை கூட்டணி அப்படிங்கிறது இந்த பக்கம் என்டிஏ கூட போறது தான் அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கிறாங்கன்ற செய்தியெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு இல்ல. இப்ப நம்ம கேள்விப்படுற செய்தி என்ன அப்படின்னா 90 விழுக்காடு அதிமுக என்டிஏ இந்த அலைன்ஸ்குள்ள தான் தேமுதிக வர்றாங்க அப்படிங்கிறது உறுதியாகிருச்சு. அதாவது நம்ம கிட்ட சொல்றவங்க 100% உறுதியாயிடுச்சுன்னு தான் சொல்றாங்க. டீல் டன்னு முடிஞ்சுப்பா, சீட்டு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சீட்டும் அது போக ஒரு சில விஷயங்களும் அப்படின்னு சொல்லி அது கன்ஃபார்ம்டு டீல் டன்னு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய தொண்டர்களுடைய விருப்பம் என்னன்றதை அவங்க வாட்ச் பண்றாங்க. பண்ணதுல அது டிரான்ஸ்ஃபர் நடக்காது, ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்காது, திமுக பக்கம் போனா இப்படியே போயிடலான்ற ஒரு முடிவுக்கு வந்து அவங்க வந்துட்டாங்க. தைரியமா சொல்லலாம், வேணா பிரேக் பண்ணிக்கங்க இந்த நியூஸை அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம கிட்ட சொல்லக்கூடிய சோர்ஸுகள் சொல்லுது. இருந்தாலும் கூட நம்ம பேசிட்டு இருக்கிறது தேமுதிகவை பத்தி அப்படிங்கிற காரணத்தினால வேண்டாம், நான் உறுதி என்றெல்லாம் சொல்ல மாட்டேன். 90% வாய்ப்பு. இதுக்கு முன்னாடி 50-50 இருந்தது. இப்போ இந்த அதிமுக என்டிஏ அணிக்குள்ள வருவதற்கு 90% சான்சஸ் அப்படிங்கிற இடத்தை நோக்கி முன்னேறி இருக்குது அப்படின்ற அளவில் வேணா நான் சொல்லி வைக்கிறேன் எங்க ஆளுங்கிட்ட. நாளைக்கு ஒருவேளை அப்படியே பல்ட்டி அடிச்சு அவங்க திமுக பக்கம் போயிட்டாங்கனாலும் நான் முன்ஜாமீன் எடுத்த மாதிரி ஆயிரும் இந்த 10% டவுட் அப்படிங்கிற பாயிண்ட் வச்சதுனால அப்படின்னு சொல்லி ஒரு சேஃப்டிக்கு சொல்றேன். ஆனா இதுக்கான சூழல் தான் அதிகமா இருக்குது. ஏன் இன்னும் ஓரிரு நாட்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்ற அளவுக்கு பேச்சுவார்த்தைகள் முடிஞ்சிருச்சுன்னு நமக்கு தகவல் வருது. இது ஒரு புறம் எப்படி இருக்க, திமுக கூட்டணிக்குள்ள பஞ்சாயத்து, கூட்டணிக்குள்ள பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம வெளிப்படையாவே பார்த்துட்டு இருக்கிறோம். மக்களுக்கு தெரியாத சட்டங்கள் ஒன்றுமில்லை, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம அப்ப இருந்தே சொல்லிட்டு வந்ததுதான், இது நடக்கும், எழுதி வச்சுக்கோங்க, இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தோம். நடக்குதா? நடக்குது. இப்போதைக்கு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் இவங்க எப்பயா காம்ப்ரமைஸ் ஆகி ஒன்னா கூடுவாங்க அப்படின்ட்டு தெரியல. இன்னும் பேச்சுவார்த்தையே ஆரம்பிக்கல. அப்படி ஒரு கட்டத்தில் தள்ளாடிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல கூட்டணிக்குள்ள மட்டும்தான் பஞ்சாயத்தா அப்படின்னு பார்த்தா இல்லைங்க, கட்சிக்குள்ளேயும் பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லி செய்தி வருது. அது என்னவா பஞ்சாயத்து அப்படின்னா, வெளியிலிருந்து வந்த ஆட்களுக்கு இங்க ராஜ மரியாதை கொடுக்குறாங்க. மற்ற கட்சியிலேருந்து அதிமுக இருந்தோ நாம் தமிழர்ல இருந்தோ இல்லை வேறு சில கட்சிகள் இருந்தோ வந்தவங்களுக்கு ராஜ மரியாதை. ஏற்கனவே நான் சொன்னேன்ல, நம்ம ஓபிஎஸ் ஐயா கிட்ட இருந்து ஒருத்தரா வாரத்துக்கு ஒருத்தரா திமுக அமிச்சு வச்சுட்டு இருக்காரு. வரவுகளுக்கெல்லாம் சீட்டுன்னு சொல்லி திமுக கிட்டத்தட்ட ஒரு 6 பேருக்கு சீட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிறது உறுதியாயிருக்குது. ஆனா அந்த தொகுதியில பல வருஷமா திமுக வேலை பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே வாழத்தாறு தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோமா. இப்ப அடுத்த கட்டமா கோயம்புத்தூர்ல என்னப்பா மேட்ரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கோவை மாவட்ட திமுகக்குள்ள ஏகப்பட்ட அதிருப்தி ரெண்டும் தான் அப்படிங்கிற மாதிரியான செய்தியை கேள்விப்படுறோம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்ட்டு இன்னைக்கு பாருங்க ஜூனியர் விகடன்ல கூட வந்திருக்குது. திமுக கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் தமாக தேமுதிக உள்ளிட்ட கட்சியிலிருந்து வந்தவர். ஓகேவா? திமுக கோவை வடக்கு மாவட்ட செயலாளராக இருக்கும் தொண்டாமுத்தூர் ரவி மதிமுகவிலிருந்து வந்தவர். ரைட்டு. அடுத்ததாக கோவை எம்பியாக இருக்கும் கணபதி ராஜ்குமார் அதிமுகவிலிருந்து வந்தவர். நம்ம ராஜீவ்காந்தி அண்ணன் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வந்தவர். டாக்டர் மகேந்திரன் மக்கள் நீதி மையத்திலிருந்து வந்தவர். பணப்பட்டி தினகரன் தேமுதிகவிலிருந்து வந்தவர் அப்படின்னு சொல்லி இப்படி கடந்த 5 ஆண்டுகளாக மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவர்களுக்கு எல்லாமே மாநில அளவிலான பதவிகள் கொடுத்திருக்கிறது கொங்கு மண்டலத்தில், அதுவும் குறிப்பா கோயம்புத்தூர்ல. ஏற்கனவே அந்த ஏரியால நம்ம பாடி வீக்கு. இந்த நிலைமையில இப்படி ஒரு வேலையும் நம்ம பார்த்துருக்கிறோம். இதனால மாற்றுக் கட்சியினருக்கு கட் அவுட், பாரம்பரிய உடன்பிறப்புகளுக்கு கெட் அவுட். அப்படிலாம் கிடையாது, கெட் அவுட்லாம் சொல்றது கிடையாது. பாரம்பரிய உடன்பிறப்புகள் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பாரம்பரிய உடன்பிறப்புகளுக்கு வாழத்தார் வச்சிருக்கிறாங்க. அதுல ஆளுக்கு ஒரு பழம் உடன்பிறப்புகள் எடுத்துக்கலாம். ஆமா, அதனால மாற்றுக் கட்சியினருக்கு கட் அவுட், பாரம்பரிய உடன்பிறப்புகளுக்கு வாழைப்பழம், கொதிப்பில் கோவை திமுக அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஜூனியர் விகடன்லயும் ஒரு கட்டுரை வந்திருக்குது. இது உண்மைதானா அப்படின்னு சொல்லி நாம கிராஸ் செக் பண்ணி பார்த்தா மெய்யாலும் கண்டீசனா இது உண்மைதான் அப்படின்னு சொல்லி கொங்கு சிலாங்களே நம்ம கிட்ட அந்த விஷயத்தை அடிச்சு சொல்றாங்க நம்முடைய கோவை நண்பர்கள். அது போக இன்னொரு மேட்டரை இந்த இடத்துல சொல்றேன். நான் கோவை நண்பர்கள் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு திமுக நண்பர் ஒருத்தர் ஞாபகத்துக்கு வந்துட்டாரு. அவர் நம்ம கிட்ட தொடர்பு கொண்டு பேசும்போது திமுக இருக்கக்கூடிய ஒரு பிரமுகர்னு வச்சுக்கோங்களேன். ஆமா, கொஞ்சம் உள்ள நடக்கிற விஷயம்லாம் தெரியக்கூடிய நல்லா தெரிஞ்ச ஒருத்தர் தான். அவரு நியூஸ் பிரேக் பண்ணிருங்க, ஒன்றும் இல்லை, அது இதுக்கு மேலே மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை, பிரேக் பண்ணி விடுங்க அப்படின்னாரு. என்னத்தை பிரேக் பண்ணுறது அப்படின்னு கேட்டால், கன்ஃபார்மாக காங்கிரஸ் திமுக கூட்டணி உடையுது,
காங்கிரஸ் தாவேகா கூட்டணி தான், நீங்கள் பிரேக் பண்ணுங்க, அதுதான் நடக்க போகுது அப்படின்னாரு. ஐயா, அப்படி நீங்கள் சொல்கிறத நம்பி நான் பிரேக் பண்ணிவிட்டு நாளைக்கு அது நடக்கலை அப்படின்னா எனக்கு எங்கள் ஆடியன்ஸுக்கு பிரேக்கப் ஆகிடும். அதனால் வந்து தகவலை சொல்கிறீங்க, உங்கள் சைட்லேருந்து உங்கள் வட்டாரத்தில் உங்கள் கட்சிக்குள்ளெல்லாம் இப்படி தான் பேசிக்கிறாங்க, காங்கிரஸ் திமுக இதுக்கு மேலே ஒட்டுறதுக்கு வாய்ப்பு கம்மின்னு சொல்லி பேசிக்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லி நான் சொல்லிடுறேன், நடந்தால் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்டயே சொல்லிட்டேன். ஸோ உங்கள் காதில் இந்த மேட்ரே அப்படி போட்டு வைக்கிறேன். அவ்வளோதான் விஷயங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் அப்படியே போயிட்டுருக்குது. இந்த ஒரு பிளேயர் நான் சொன்ன மாதிரி தேமுதிக அப்படின்றவங்களும் வந்து ஒரு வேளை என்டிஏக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்க டீம் அவ்வளோதான் ஃபைனலைஸ்டு, முடிஞ்சு. ஒரு வேளை இதை இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி நியூஸை பிரேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி திமுக கூட்டணி உடைந்து அங்கேருந்து காங்கிரஸ்லாம் இந்த பக்கம் வர்றாங்க, ஒருவேளை பெரியவர் ராமதாஸை எடுக்கிறதுனால திருமாவளவன் அவர்களும் இந்த பக்கம் வராங்க, இவங்கெல்லாம் டிவிக்கே கூட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் நடந்துச்சு அப்படின்னா சம்பவம் டெஃபினெட்லி எப்படி இருக்கும்? விஜய் அடிக்கடி சொல்லுவார், திமுக வெர்சஸ் தாவேகா 2 பேருக்கு தான் போட்டி அப்படின்ட்டு. ஆனால் இது அப்படியே மாறி அதிமுக கூட்டணி வெர்சஸ் தாவேகா கூட்டணி அப்படின்னு போட்டி மாறி திமுக வாழத்தாரை சுமந்து கொண்டு 3வது இடத்தில் நின்றுக்க வேண்டியது தான் அப்படின்ற மாதிரியான நிலையும் ஏற்படலாம். அதாவது நான் சொல்கிற மாதிரி கூட்டணியில் அப்படி மாறி இப்படி வந்துச்சுன்னா நடக்குமா, நடக்க விடுவாங்களா அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.